வணக்கம். நெருப்பு தமிழர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடு அவங்க தலைவர் யாருன்னா பெரியார். ஆனால் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நேராக திருச்செந்தூருக்கு போனார். அங்கே போய் சத்ரு சம்ஹாரா பண்ணார். வேட்டி கட்டியெல்லாம் அவுத்து போட்டுவிட்டு மொத்தமாக பட்டாப்பட்டி ட்ரௌசரோடு ஏதோ பண்ணியிருப்பார் போல். பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்தவர் திடீர்னு அங்கே போகும்போது அவருக்கு முடி வேறு மாதிரி இருந்துச்சு. திடீர்னு சீரடிக்கு போனார். சீரடிக்கு போனோன்னா என்னென்னு தெரியல, முடிகடியெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. என்னடா அது, திருச்செந்தூருக்கு போனார், அங்கே ஒரு முடி இருந்துச்சு. சீரடிக்கு வந்தார், முடியெல்லாம் சீரழிஞ்சு போயிருக்குது. ஏன்னா முடியிலையே அவர் சீரடிக்கு போய் சீரழிஞ்சது தெரிஞ்சிச்சு. சீரடிக்கு போனாப்புல. அப்போ சீரடிக்கு போயிட்டு சீரடியில் ஆசீர்வாதம் வாங்கினார். அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ அடுத்து அன்னை வேளாங்கண்ணி போகிறாப்புலையா. அன்னை வேளாங்கண்ணி போய் அங்கே முடிச்சு விட்டு அப்படியே அங்கேருந்து நேராக அங்கே இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மசூதிக்கு போகிறாப்புலையா. அப்போ பெரியாரிசம் பேசுகிறவனுங்க, பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுருக்கிறவனுங்க எம்மதமும் சம்மதம் சொல்லி உருட்டுறானுங்கண்ணா. எப்பா டேய், இவன் ரொம்ப ஆபத்தானவன். இவனை மட்டும் நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வளர விட்ட, நீ ஓன் ஜோலி முடிஞ்சிச்சு. திமுக காரணம் அதிமுக காரணம் வளர்ந்து இருந்தாலும் ஏதோ தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சு தான் இருக்குது. தமிழ்நாடு ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான இடத்துல இல்லை. ஆனால் இவன் வந்தான்னு வைங்களேன், ஒரே வருஷத்தில் தமிழ்நாடுடைய சோலி முடிஞ்சிடும். எச்சரிக்கை.